ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் இருக்கின்றது. இந்த உலகம் நீரால் நிரம்பிய ஒரு உலகம். நீரினுடைய அவசியத்தால் தான், நீரினால் தான் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே தலைத்தோங்கி இருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரமாக மட்டும் நீர் இல்லாமல் ஆதாரமாகவே நீர்தான் இருக்கின்றது. அது குறித்தான ஒரு விரிவான அலசல் தான், நீர் குறித்தான ஒரு விரிவான அலசல் தான் ஜீரோ அவரில் இன்றைக்கு நிகழ இருக்கின்றது. முன்பாக ஒரு பாடல் காட்சியை பார்க்கலாம். இந்த ஏரி நிரம்பி இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய இந்த ஏரி சேலம் மாவட்டத்து பனைமரத்துப்பட்டு ஏரி. ஒரு காலத்தில் நிரம்பி இருந்த, சேலத்திற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கிய இந்த ஏரியினுடைய இன்றைய நிலை. ஒரு காலத்தில் நீரால் நிரம்பி இருந்த இந்த ஏரி இன்று வெறும் முச்செடிகளால் நிரம்பி இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் உலகம் முழுவதுமே பல்வேறு நீர்நிலைகள் வற்றி கொண்டிருக்கின்றன. சில நீர்நிலைகள் காணாமல் போகிக் கொண்டிருக்கின்றன. சில நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் காரணமாக காணாமல் போகிக் கொண்டிருக்கின்றன. நீரினுடைய தேவை உணர்ந்து பல்வேறு முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் நதிநீர் இணைப்பு. அந்த நதிநீர் இணைப்பு குறித்து இன்று ஒரு வலுவான காரணம் கூட முன்வைக்கலாம். நேற்றைய தினம் ஆந்திராவில் 2 நதிகள், 2 ஜீவாதார நதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணா கோதாவரி நதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிலிருந்து இன்றைய ஜீரோ அவரை நகர்த்துவோம். நதிநீரின் இணைப்பு, நீராதாரங்களை பாதுகாத்தல் என்ற அளவிலே இன்றைய ஜீரோ அவரை நகர்த்துவோம். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருந்து வரும் கோதாவரி நதி 174 கிலோமீட்டர் கால்வாய் மூலம் விஜயவாடா அருகே கிருஷ்ணா நதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கான விழாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு 2 நதிகளின் இணைப்பை குறிக்கும் வகையில் அங்குள்ள கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்த 2 நதிகளும் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் கிருஷ்ணா, குண்டூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 18 லட்சம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரோட்டில் உள்ள பவானி ஆறையும் நொய்யல் ஆற்றையும் இணைத்து காளிங்கராயன் கால்வாய் வெட்டப்பட்டது. நீர்வழி போக்குவரத்திற்காக 796 கிலோமீட்டர் நீளமுள்ள பக்கிங்காம் கால்வாய் 130 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டதன் மூலம் முல்லை பெரியாறு வைகையோடு இணைக்கப்பட்டதன் வாயிலாக தமிழகத்தின் 5 தென் மாவட்டங்கள் வறட்சியிலிருந்து பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டாலும் நதிகள் இணைப்பு உயிர் பல்வகையை பாதித்து சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பாசன மற்றும் குடிநீர் தேவை என காரணங்களை முன்னிறுத்தி இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் அவை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது. அதேபோல் நீர் சேமிப்பிற்கான ஏரி குளங்களை தூர்வாரி முறையாக பராமரிப்பது மிகச்சிறந்த மாற்று வழி என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்த செய்தி தொகுப்பை பொறுத்தோம். இந்த விஷயம் குறித்து அலசுவதற்காக நம்மோடு அரங்கத்திற்கு நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷனை சேர்ந்த திரு முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுடைய வருகைக்கு நன்றி. உங்களிடம் செல்வதற்கு முன்பாக இந்த 2 நதிகள் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விவரத்தை பார்க்கலாம். 2 நதிகளும் தற்பொழுது இணைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆந்திராவில் மிக குறுகிய காலத்தில் 5 மாதங்களுக்குள்ளாக புலாவரம் திட்டத்தின் அந்த பகுதியிலிருந்து பட்டிசீமா இடத்திலிருந்து விஜயவாடா அருகில் கிருஷ்ணா நதியை இணைத்திருக்கிறார்கள், கோதாவரி நதியை. இதன் மூலமாக விவசாய நிலங்கள், பாசன வசதியை அதிகப்படுத்துதல், பாசன வசதிக்குண்டான விளைநிலங்களை அங்கு அதிகப்படுத்துதல், அதற்கு தேவையான நீர் ஆதாரத்தை பெருக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. ஒரு 5 மாதங்களுக்குள்ளாக 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில், கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த திட்டத்தினுடைய கால்வாய் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு 5 மாதத்திற்குள்ளாக இந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு 2 நதிகள், ஆந்திராவினுடைய ஜீவாதார நதிகள் கோதாவரியும் கிருஷ்ணாவும், இந்த 2 நதிகளும் தற்பொழுது
நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து ஒரு சரியான ஒரு நிகழ்வு. மாநில அளவில் ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்திற்குள்ளார வரக்கூடிய நதிகளை இணைக்க ஏற்படுத்துகிற முயற்சி அப்படின்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான் அது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து அந்த நதிநீர் இணைப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த நதிகளினுடைய நிலையிலிருந்து அதிகமான நீர் வந்து கடலை சென்றடையுதோ அந்த நதிகளை வறண்டிருக்கக்கூடிய நதிகளோடு இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து ஆந்திரா மாநிலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ கிருஷ்ணா பார்த்திங்கன்னா, கிருஷ்ணாவில் வந்து அதிகமான ஒரு நீர் வந்து வெளியேற்றம் அப்படின்றது கடலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இல்லை. பட் கோதாவரியில் வந்து இருக்குது. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா 2500-3000 டிஎம்சி அளவுக்கு கூட கோதாவரியிலிருந்து கடலுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பருவகால சூழ்நிலையில் போய் சென்று சேருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதியை தான் வந்து கிருஷ்ணாவுக்கு கொண்டு செல்வதற்காக வந்து ஒரு கால்வாயை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் தமிழகத்திலையும் தமிழக அரசு வந்து காவிரியிலிருந்து கொண்டு போகக்கூடியதற்கான ஆய்வு பணிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த நிகழ்வு வந்து நமக்கும் ஒரு இந்திய அளவில் மிக முக்கியமான திட்டங்கள், இந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள் இந்திய அளவில் மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமான திட்டங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இந்திய அளவில் இந்தியாவிற்குள் பாயும் ஆறுகளை இணைத்து, அதிலும் குறிப்பாக வற்றாத ஜீவ நதிகளை ஒரு பருவகாலத்தில் வற்றக்கூடிய ஒரு நதியோடு இணைப்பது அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டன. இந்தியாவிற்குள் பாயும் ஆறுகளை தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு கீழாக இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு இதன் மூலமாக திருப்பி விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே கங்கை பிரம்மபுத்திரா நதிகளிலிருந்து ஏகப்பட்ட நீர் கடலுக்கு செல்கின்றது, அதை வறண்ட பகுதிகளுக்கு திருப்பி விடலாம் என்று 1972ஆம் ஆண்டு மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் KL ராவ் முதலாக கங்கை காவிரி இணைப்பு திட்டத்தை முன்வைத்தார். அன்றிலிருந்து, அதற்கு முன்பே வெள்ளையர் காலத்திலிருந்து, ஆங்கிலேய ஆட்சி காலத்திலிருந்தே முன்வடிவம் பெற்றிருந்தாலும் பேசப்பட்டு வந்தாலும் முதன்முறையாக எழுத்து வடிவத்தில் ஒரு திட்டமாக அது முன்வைக்கப்பட்டது. இமாலய ஆறுகள் திட்டம் அப்படிங்கிறத பொறுத்தளவு இமாலய பகுதியிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கங்கையையும் பிரம்மபுத்திராவையும் இணைப்பது, இந்த இரண்டுமே மிகப்பெரிய வற்றாத ஜீவநதிகள். இந்த இரண்டையும் இணைக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதை கிழக்கு நோக்கி பாயும் இந்த கங்கை நதியும் மகாநதியோடு இணைப்பது, இந்த இரண்டு நதிகளையும் இணைத்து அது மகாநதியோடு இணைக்கும் பொழுது கிழக்கு பகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளம் பெறும். அதற்கு அடுத்ததாக தீபகற்ப ஆறுகள் திட்டம், வடக்கில் உள்ள மகாநதியிலிருந்து கோதாவரி ஆறுகளை, இந்த கோதாவரி ஆறையும் தெற்கில் உள்ள கிருஷ்ணா காவிரி ஆறுகளோடு இணைப்பது. இதனுடைய ஒரு பகுதியாக கூட நாம் இந்த கிருஷ்ணா கோதாவரியை பார்க்கலாம். ஆனால் கோதாவரி மகாநதி ஆறுகளை இணைத்து அதோடு காவிரி வரை இணைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய முழு வடிவம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த தீபகற்ப ஆறுகளினுடைய திட்டம் அப்படிங்கிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை இணைத்து அரபிக்கடலில் கலக்கும் கேரளாவிலோ அல்லது கர்நாடகத்திலேயோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளை இணைத்து அந்த நீரை கிழக்கு நோக்கி திருப்பி விடுவதன் மூலமாக இங்கு மலை மறைவு பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வளம் பெறச் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இதனுள் அடக்கமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த திட்டங்களை எல்லாம் முன்வைக்கும் பொழுது பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. காரணம், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இது பேசப்பட்டு கொண்டுதான் வருகின்றது. இதன் மூலமாக நீர்ப்பாசனம் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இந்த திட்டம் செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த திட்டம் அதை முன்வைத்த காலகட்டங்கள் பார்க்குறப்ப நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க 40 ஆண்டு காலம் அப்படின்னு. 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நம்ம செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ நம்ம செயல்படுத்த முனைகிறதுல என்ன வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மாவட்டங்களுக்கு, அதாவது மாநிலங்களுக்குள்ளார வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இணைக்கணுன்ற ஒரு முயற்சியை கொண்டு வர்றீங்க. இதில் எல்லா மாகாணங்களிலும் முதல்ல இப்போ தெற்கு, மத்திய இந்தியா, வடக்கு இந்தியா அந்த மாதிரி ஒரு பகுதியாக வந்து நம்ம இணைக்க முடியும் அப்படின்னு வர்றப்ப அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த நேற்றைய நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து இந்த நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு இந்தியாவில் ஒரு முன்னோடியான ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடாக வந்து இதை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கூறப்படும் காரணங்களில் முக்கியமான ஒன்று மாநிலங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகள். அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? காவிரியை கங்கையோடு கலப்பது அப்படிங்கிறது, இணைப்பது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட மாநிலங்கள் இடையில் இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய நீராதாரத்தை, ஒரு வளத்தை இன்னொரு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி இந்த திட்டம் நிறைவேறுவதில் இருக்கக்கூடிய இதை தவிர்த்த பிற சிக்கல்கள் என்ன என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த மாதிரியான ஒரு பெரிய நதிநீர் இணைப்பு திட்டங்கள் வர்றப்ப நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, விவசாயத்திற்கு அந்த நீரை பயன்படுத்துறது அப்படின்றது ஒன்று.
அதற்கு நம்ம உகந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய நீர்வழி திட்டங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆற்றில் வரக்கூடிய நீரினுடைய அளவு, அந்த அதிகமான நீரை சேமிக்கக்கூடிய வழிகளை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அந்த ஆற்றுக்கு வரக்கூடிய வரத்துகள் வந்து நம்மளுடைய ஏரிகள், குளங்கள், இதை பற்றின ஒரு வெள்ளோட்டம் வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்க. ஸோ அந்த ஏரி, குளங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து ஒரு தொடர்நிலை அருந்து காணப்படுகிறது. ஸோ அந்த தொடர்நிலை அருந்து காணப்படுறப்ப நம்ம நிலத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த நீரினுடைய அளவு அப்படின்றது வந்து இந்த ஆறுகளில் எந்த ஆறுகள்லையுமே போகலை. இப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய வந்து அதிகபட்சமான அளவு, மழை அளவு கூடுதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான நீரினுடைய வழித்தடமாக இருக்கக்கூடியது காவிரி ஒன்று தான். ஸோ அதிலிருந்து நம்ம போதுமான அளவு தென் மாவட்டங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனைகள், நீர் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கிளையாறுகள் மூலமாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. அதை நம்ம நிறைவேற்றணும்னாலே ஓரளவுக்கு நம்ம வடக்கை நோக்கி இருக்கக்கூடிய சென்னையும் சரி, தெற்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் நம்ம இந்த நீர் ஆதாரத்தை வந்து கொண்டு போக முடியும். ஒரு விஷயம் இந்த இதில் முன்வைக்கப்படுகின்றது. இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அந்த அளவிற்கு ஒரு பெரிய நிதி தேவைப்படும். ஒரு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் இந்தியாவில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்திற்காக செயல்படுத்தக்கூடிய அந்த நிதி என்பது இதற்கு ஒரு போதுமானதாக இருக்குமா? இதை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? இது தேவை அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்குமா? அதாவது இந்திய அளவில் வந்து 1952 ஆண்டே வந்து ரிவர் பேசின் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றுப்படுகைகளுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. 2012 வரைக்கும் எந்த ஒரு மாநிலமும் அந்த ஒரு அமைப்பை வந்து அணுகி இந்த நதிநீர் இணைப்புக்கு தேவையான சில வழிகளை வந்து கேட்கிறது அப்படின்றது செய்யலை. நீங்கள் சொன்னது போல் இந்த விஷயங்கள் எல்லாமும் வந்து பெருமளவு நிதி ஆதாரங்களோடு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதுக்கு வந்து பன்னாட்டு நிதியமோ இல்லை உலக வங்கியோ இந்த மாதிரி வங்கிகள் மூலமாக தான் வந்து மாநில அரசுகள் வந்து நிதி வந்து கடனாகவோ அல்லது வந்து கடன் மற்றும் ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையாகவோ தான் வந்து பெற்று செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வர்றப்போ மத்திய அரசினுடைய நீர்க்கொள்கை மூலமாக வந்து இந்த மாதிரி ஒரு மாநிலங்களுக்குள்ளார அமைக்கக்கூடிய இணைப்புக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த நிகழ்வு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். தேவையில்லாமல் நம்முடைய நீர்நிலைகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய பலன், விவசாய பலனோ மற்றதோ வந்து விவசாயிகளுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த திட்டத்தை பொறுத்தளவு, அதாவது நதிகளை இணைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தளவு தேசிய அளவில் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. நிதி, மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனால் மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய நதிகளை இணைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஜீவாதார நதியான காவிரியிலிருந்து மற்ற தென்னக நதிகளை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. அதற்கான திட்ட வரைவு கூட இருக்கின்றது. அது குறித்து தான் இடைவெளிக்கு பிறகு பார்க்க இருக்கின்றோம். 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவெளி, தொடர்ந்து பேசலாம்.